பீஸ்னா என்ன? ஹெவி டிராஃபிக்ல ஹார்ன் சத்தத்துல மாட்டிக்காம ஆஃபீஸ் போறது, ஆர் வீக்கெண்ட்ல ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷன் இல்லாம இருக்கிறதுன்னு நம்மள நெறைய பேர் பீஸ்னா லைஃப் வித்தவுட் நாய்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்னு தான் நெனைப்போம். பட் ட்ரூ பீஸ் இஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். திஸ் இஸ் லெசன்ஸ் த்ரூ வேர் எவ்ரி ஸ்டோரி லீவ்ஸ் எ லெசன். ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா போட்டி வைக்கிறாரு. வாட் இஸ் பீஸ் என்ற தலைப்புல எல்லாரும் பெயிண்ட் பண்ணிட்டு வாங்க. அதுல இருந்து ஒரு பெயிண்டிங்க செலக்ட் பண்ணி நான் பரிசு கொடுக்கறேன்னு சொல்றாரு. நிறைய பேர் அவங்க பெயிண்டிங்ஸ பிரசன்ட் பண்றாங்க. ராஜா எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 பெயிண்டிங்ஸ செலக்ட் பண்ணி இதுல இருந்து ஒரு பெயிண்டிங்க்கு தான் பரிசு. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்கள் பார்வைக்காக 2 பெயிண்டிங்ஸே வைக்கிறேன்னு சொல்றாரு. மக்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்க பாக்குறாங்க. நல்லா பச்சை பசல்னு கிளியர் ரிவர் அண்ட் சன், ப்ளூ ஸ்கைல காட்டன் மாதிரி கிளவுட்ஸ்னு ரொம்ப காமா இருக்கு. அப்புறம் எல்லாரும் செகண்ட் பெயிண்டிங்க பாக்குறாங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா டார்க் ஸ்கை, மழை பெஞ்சுக்கிட்டு அருவில தண்ணி கரை புரண்டு ஓடி புயல்ல மரம் எல்லாம் பெண்ட் ஆகி இருக்கு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் கண்டிப்பா பரிசு ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்க்கு தான் கிடைக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆனா ராஜா செகண்ட் பெயிண்டிங்க்கு தான் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்றாரு. குழப்பம் அடைஞ்ச மக்கள் ராஜா கிட்ட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் தானே பீஸ், அப்புறம் ஏன் செகண்ட்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா அந்த செகண்ட் பெயிண்டிங்ல ஒரு மரத்தை காமிச்சு, அங்க ஒரு பறவை இவ்ளோ ப்ராப்ளம்ஸ்க்கு மத்தியில அதோட குஞ்சுகளுக்கு எப்படி காமா ஃபீட் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. பீஸ்ன்றது சரௌண்டிங்ஸை பொறுத்து இல்ல, சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி காமா ஹேண்டில் பண்றோம்ன்றதுல இருக்குன்னு சொல்றாரு. நம்ம எப்போதுமே பீஸை ஃபீல் பண்ண நம்மள சுத்தி உள்ள சிச்சுவேஷன் செட்டில் டவுன் ஆகணும்னு வெயிட் பண்ணுவோம். பட் லைஃப்ல புயல் வந்துட்டே தான் இருக்கும். டு ஃபீல் பீஸ்ஃபுல் யூ டோன்ட் நீட் ஸ்டோம் ஃப்ரீ லைஃப், யூ ஜஸ்ட் நீட் ஸ்டோம் ப்ரூஃப் ஹார்ட்.